தமிழாசிரியர் அம்மா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைத்து பேச அழைக்கின்றோம். ஒவ்வொரு மாதமும் நாங்கள் பேச்சரங்கம் நடத்துகிறோம். இப்போ அந்த தம்பி கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு கல்லூரி மாணவர், இந்த மாதிரி ஒவ்வொரு கல்லூரியிலிருந்தும் ஒவ்வொரு மாதமும் இவங்க பேசுவாங்க. இந்த மாதிரி அனல் பறக்கும் பேச்சு இருக்கும். அதில் கல்லூரி மாணவர்களில் ஒரு 3 பேரை தேர்ந்தெடுத்து 1, 2, 3ன்னு சொல்லி எங்கள் விருது தருவோம். அந்த மாதிரி இந்த தம்பி தொடர்ந்து நம்ம இதில் கலந்துருக்காரு. இவர் பேச்சு இதே மாதிரி தான் ஒவ்வொரு கல்லூரியிலிருந்துமே பேசுகிறப்ப யாருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் தரதுன்றது யோசிக்கிற மாதிரி பேச்சரங்கம் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். பசங்களை ஊக்குவிக்கிறதுக்காக சென்ற இதில் பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு கனவுன்ற தலைப்பு கொடுத்துருந்தோம், கல்லூரி மாணவர்களுக்கு சாதனை என்ற தலைப்பு கொடுத்துருந்தோம். அதே மாதிரி தமிழ் அறிஞர்களுக்கு அவங்க வெற்றி, அதாவது லட்சியம் அப்படின்னு கொடுத்துருந்தோம். கல்லூரி மாணவர்கள் லட்சியமும் சாதனைன்றது தமிழர்கள் கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி மாதம் மாதம் ஒரு நல்ல தலைப்பை கொடுத்து நாங்கள் பேச்சரங்கம் தமிழ் சங்கத்தில் நடத்திட்டு இருக்கோம். அந்த மாதிரி மற்றவங்களுக்கும் இங்கே பேசி தன்னுடைய திறனை வளர்த்துறதுக்கு நம்மளது அகில இந்திய தமிழ் சங்கம் மாதம் நிகழ்வில் மற்றவங்களும் கலந்துக்கலாம். இந்த மாதிரி பேச்சரங்கத்தில் கலந்து நிறைய அதாவது மற்றவர்களுடைய அனுபவத்தையும் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். அனைவருக்கும் மாலை வணக்கம். தமிழ் நாடாம் தமிழ் மக்களாம் எனது மனம் சார்ந்த தமிழுக்கும் தமிழ் நாட்டிற்கும் தமிழ் மண்ணிற்கும் முதற்கண் வணக்கம். தாய்மொழியாம் தமிழ் சோலை, இந்த தமிழ் சோலைக்கும் வணக்கம். இன்று யூனிக் அகாடமி அறக்கட்டளை அகில இந்திய கல்வியாளர்கள் மற்றும் கல்வி ஆலோசகர் சங்கம் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் இணைந்து நடத்தும் கல்வி கண்காட்சி 2025 உயர்கல்விக்கான வழிகாட்டி என்ற அரும்பெரும் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ் சான்றோர்கள், மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது வணக்கம். இந்த அரிய தமிழ் தொண்டினை ஆற்றி வரும் இந்த அகில இந்திய தமிழ்ச்சங்கம் சிறப்புற நடத்தி கொண்டிருக்கும் இளைஞர் தலைவர் கோவிந்தராஜன் அவர்கள் இந்த தமிழ் தொண்டினை தொடர்ந்து நடத்த நான் வாழ்த்துரை கூறியும் எனது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் தமிழ் மீது எவ்வளவு பற்று வைத்துள்ளார் என்பதை இந்த திருவள்ளுவருக்கு கொடுத்த மதிப்பினை கொண்டு நாம் அறிந்து கொள்ளலாம். எவ்வளவோ தலைப்புகள் உள்ளன, எவ்வளவோ இலக்கியங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் தமிழ் அன்னையின் கையில் செங்கோலாய் விளங்கும் திருக்குறளை உலக பொதுமறை என்று அறிவிக்க வேண்டும் என்ற விருப்பமுடையவராக இன்று ஓங்கி நிற்கின்றார். அதற்காக அவருக்கு எனது பாராட்டினையும், அனைவரும் பாராட்டக்கூடிய அளவிலே அவர் தொண்டு பணி செய்து கிடப்பது என்பதை அவர் மேற்கொள்ள வேண்டும். வாழ்க அவர் தொண்டு, வளர்க. இந்த தமிழ் நாட்டிலே பழந்தமிழ் இலக்கியங்களிலே எத்தனையோ இலக்கியங்கள் தோன்றின. சங்ககால இலக்கியம், இடைக்கால இலக்கியம், சமய இலக்கியம், நீதி இலக்கியம் என்று 10 பாட்டு 8 தொகை, மேல் கணக்கு நூல், நீதி நூல்கள் 11 கீழ்கணக்கு, இவை நீதி நூல்கள் என்று அழைக்கப்படுகிறது. நீதி நூல்கள் அறத்தையும் தர்மத்தையும் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற கருத்துக்களையும் கூறி நிற்கிறது. அதோடு மட்டுமல்ல, இந்த திருக்குறளின் அருமை நாம் எல்லோரும் அறிந்ததுதான். பண்டை காலத்திலே தமிழ்ச்சங்கத்திலே
இந்த திருக்குறளை எப்படி எடுத்துக்கொண்டார்கள்? இந்த ஈரடி பாடல் ஒரு வெண்பாவா, ஒரு எந்த பாயினத்தை சேர்ந்தது என்றெல்லாம் உரைத்தவர்கள் பின்னால் அதை பெரிய உலக அளவில் கொண்டு சேர்க்கும் வகையில் புகழ்ந்துரைக்க காரணமாக அமைந்தவர் திருவள்ளுவர். அந்த திருக்குறளை ஏற்றுக்கொள்ளவில்லை இலக்கியமாக. ஏனென்றால் இலக்கியம் என்பது இலக்கணம் படைத்திருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 உறுதி பொருள்களையும் பெற்றிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது சிறந்த இலக்கியமாக தமிழ் ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார்கள். ஆகவே இந்த திருக்குறளை அவர்கள் ஏற்கவில்லை தமிழ்ச் சங்கத்தில். இருந்தாலும் இந்த நூலை அரங்கேற்றியே தீர வேண்டும் என்று புலவர்கள் சிலர் இருந்தார்கள். அவருள் ஔவையாரும் ஒருவர். இந்த தமிழ் திருக்குறளை, திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளை ஈரடி என்றாலும் 7 சீர் 3 சீர் கொண்ட 7 சீர்களை கொண்ட குறள் வெண்பா என்று அறுதியிட்டு கூறினார். இதை மறுப்பதற்கு இல்லை. ஆகவே இந்த திருக்குறளை நான் இந்த பொற்றாமரை குளத்திலே போடுகிறேன். அது நல்ல சிறந்த அறநூல் இலக்கியமாக இருந்தால் அது மேலே வரட்டும், இல்லை என்றால் போகட்டும் என்றார். சிறிது நேரத்திலே திருக்குறள் அந்த பொற்றாமரை மீது அமர்ந்திருந்ததாம். அப்பொழுதுதான் அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சோதனைக்குள்ளாகி பெரும் புகழ் படைத்த நூல்தான் இந்த திருக்குறள். இப்படிப்பட்ட திருக்குறளை உலக பொதுமறை என்று எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று மறுபடியும் ஒரு விவாதம். வேதம் என்பது என்ன? வேதம் என்றால் மக்களுக்கு எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, தர்மம் அதர்மம் எது என்றெல்லாம் கூறி வந்தது. அதுதான் வேதம். குரான், பைபிள், கீதை இவையெல்லாம் சமயம் சார்ந்தவை, மதம் சார்ந்தவை, மொழி சார்ந்தவை என்று நாம் கூறலாம், தவறில்லை. ஆனால் திருக்குறள் மறை வேதம், உத்தரவேதம் என்று போற்றப்படும் ஒரு சிறந்த மறைநூல், வான்மறை கண்ட வாசகம் என்று போற்றப்படும் நூல். அப்படிப்பட்ட இந்த நூலை இந்த குரானில் அல்லது பைபிள் எல்லாமே நீதி மக்கள் அந்தந்த மக்களின் கருத்து தர்மம் அடிப்படையில் எழுந்தது. ஆனால் உலக மக்கள் அனைவருக்குமே பொதுவான நீதியையும் தர்மத்தையும் உரைக்க வல்ல ஒரே நூல் திருக்குறள் மட்டும்தான். அது ஐயன் திருவள்ளுவனால் படைக்கப்பட்ட வேதம் என்று சொல்வதில் யாரும் மறுப்பதற்கில்லை. இந்த இலக்கியம் நிறைந்த இந்த அறநூல் யாருமே மறுப்பதற்கு இல்லாமல் இது உலக பொதுமறைதான் என்று ஏற்றுக்கொள்ளும் வகையில் அனைத்து உலக மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு திருவள்ளுவரை போற்றப்பட்டு புகழப்பட்டு வருகின்ற ஒரு காலமாக இன்று அமைந்துள்ளது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த திருக்குறள் உலக பொதுமறைதான் என்று நான் உறுதிப்பட கூறுகின்றேன். மனிதன் மனக்குற்றங்களை அகற்றி மாண்புற செய்பவை நூல்கள். ஒரு சில நூல்கள் படித்து இன்புறலாம், ஒரு சில நூல்கள் சில முறை படித்து சிந்திக்கலாம். ஆனால் திருக்குறள் என்ற 3ஆம் வகை சேர்ந்த நூல் தமிழ்நாட்டில் தோன்றிய திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. அவர் தம் மெய் அறிவால் உணர்ந்து எக்காலத்தவரும் எச்சமயத்தவரும் எம்மொழியினரும் நாட்டினரும் விரும்பி படித்து போற்றும் நூல் நம் திருக்குறள். இப்பெருமைக்குரிய நூலை இயற்றி உலகிற்கு வழங்கியவர் திருவள்ளுவர். உலகம் போற்றும் வள்ளுவன் உலக மக்கள் நல்வாழ்வு வாழ்ந்திட வழிகாட்டிய சிந்தனையாளர்கள் வரிசையில் பெருமையோடு வீற்றிருப்பவர் திருவள்ளுவர் என்று நாம் பெருமையாக சொல்லலாம். மனிதகுலம் எந்த இடத்தில் எந்த சூழலில் எந்த முறையை மேற்கொண்டு வாழ்ந்தாலும் அங்கெல்லாம் ஒளியை பாய்ச்சி
வாழ்வு சிறக்க வழிகாட்டும் நூல் திருக்குறள். திருக்குறளின் தனித்தன்மை என்று சில கருத்துக்களை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என மகாகவி பாரதியார் போற்றுகின்றார். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என புரட்சி கவிஞர் பாரதிதாசன் புகழ்ந்துள்ளார். மூதாட்டி ஔவையாரும் அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என போற்றியுள்ளார். திருவள்ளுவ மாலை என்னும் நூலோ திருக்குறளுக்கு சிறப்பு